வணக்கம். மயங்கி விழுந்த செந்தில் பாலாஜி சுற்றி வளைத்த போலீஸ் அதிர்ச்சியில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்களது கும்பல் கார்த்திக், ரமேஷ், தாவேகாவின் எம்எல்ஏக்கள் 6 பேரிடம் ராஜினாமா செய்ய வைக்க 35 கோடிகள் பேரம் பேசப்பட்ட நிலையில் வாக்குமூலம் கொடுத்த தாவேகாவின் எம்எல்ஏக்கள், நாங்கள் என்றைக்குமே தளபதி விஜய் அவர்களது விசுவாசிகள்தான், எங்களுக்கு மக்கள் ஓட்டுக்களை செலுத்தவில்லை, விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காகத்தான் எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துள்ளார்கள், நாங்கள் கிட்டத்தட்ட விஜய் அவர்களது ஒட்டுமொத்தமான மக்களின் சேவகராகத்தான் இருக்கிறோம், நீங்கள் கொடுக்கின்ற 35 கோடியாக இருந்தாலும் சரி, 100 கோடியாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். தற்பொழுது குதிரை வீரம் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி ஆதாரத்துடன் தாவேகாவின் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களிடமும் தேர்தல் ஆணையத்திடமும் தற்பொழுது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியின் கும்பல், கரூர் கும்பல், தற்பொழுது 6 நபர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர்கள். அதில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் எங்களுக்கு பணத்தை கொடுத்து பேரம் பேச சொன்னார் என்பதை கார்த்திக் மற்றும் ரமேஷ் இவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததை தொடர்ந்து செந்தில் பாலாஜியை நேற்று இரவு முழுவதும் தேடுதல் பணியில் ஈடுபட்டார்கள், செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக் குமாரும். ஆனால் திடீரென்று செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் கைதுக்கு பயந்து மயங்கி விழக்கூடிய நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியை நாம் எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்கும். ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்ய பொழுது நெஞ்சுவலி வந்ததாக நாடகமாடினார் அல்லவா. கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் செந்தில் பாலாஜியை மருத்துவ பரிசோதனை செய்தால்தான் நாங்கள் நம்புவோம் என்று கூறினார்கள். அப்பொழுது செந்தில் பாலாஜி, எனக்கு உடம்பு சரியாகிவிட்டது, நான் புழல் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை அந்தர்வல்டி அடித்தார். அதேபோல் மீண்டும் ஒரு நாடகத்தை போட திட்டமிட்டுள்ளாரா? மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீனை பெறுவதற்கு வடமாநிலங்களில் இருந்து வழக்கறிஞரை வரவழைத்து கிட்டத்தட்ட அவருக்கு 10 கோடி செலவு செய்ய திட்டமிட்டுள்ளார். ஏன் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் இல்லையா? உங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பான வழக்கறிஞர்கள் யாரும் இல்லையா? வடமாநிலத்தில் ஹிந்தி வேண்டாம் என்று கூறுகின்ற திமுக அவர்களை காப்பாற்றுவதற்கு மட்டும் வடமாநிலத்தில் ஹிந்தி தெரிந்த வழக்கறிஞர்களை வரவழைப்பது நியாயமா என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்கள் வேண்டாம் என்ற காரணத்தினால்தான் உங்களையும் உங்களது தலைவர் ஸ்டாலினையும் கொளத்தூரில் தோல்வியை தழுவ வைத்துள்ளார்கள். மக்கள் விஜயை நம்பியதன் காரணமாகத்தான் முதல்வராக இன்று முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்று திமுகவின் தோழமை கட்சிகள் தாவேகாவுடன் அதிகாரப்பூர்வமான கூட்டணிகளையும் நேற்று உறுதி செய்துள்ளார்கள். ஆனால் திமுக விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாமல் குதிரை பேரத்தை வெட்டு வெளிச்சத்தில் நடத்தியுள்ளார் செந்தில் பாலாஜியின் கும்பல்கள். சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் குதிரை பேரம் நடத்துகிறது தாவேகா என்று பேசினார், ஆதாரம் இல்லாமல். அப்பொழுது சபாநாயகர், குதிரை பேரம் கழுதை பேரம் என்று கூறாதீர்கள், ஆதாரம் இருந்தால் பேசுங்கள் என்று அப்பொழுது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது திமுக குதிரை பேரம் நடத்தியதற்கான ஆதாரத்தை தாவேகாவின் எம்எல்ஏக்கள் சாட்சியாக தற்பொழுது கைது நடவடிக்கையின் அடிப்படையில் மிக பெரிய அளவில் குதிரை பேரம் திமுக தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி திட்டம் போட்டது. திமுக கல்யாண மேடைகளில் ஒவ்வொரு நாளும் கல்யாண மேடைகளில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவின் ஆட்சி கவிழும் என்று கூறி வந்தார். இது திமுகவின் தொண்டர்களை குசிப்படுத்துவதற்கும் அவர்களது களப்பணிகளை அதிகப்படுத்துவதற்கும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் கூறுவதாக நாம் நினைத்தோம். ஆனால் உண்மையாகவே தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய, அவரே கூறிக்கொண்டிருக்கின்ற தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை இப்படிப்பட்ட குதிரை பேரத்தை நடத்துவது நியாயமா? சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் செந்தில் பாலாஜி நடத்திய இந்த மயக்க போடக்கூடிய நாடகம் நிச்சயம் அவரை காப்பாற்றாது. அவருக்கான தண்டனை நிச்சயம் நாங்கள்
பெற்றுத்தருவோம் என்று தாவேகாவின் அமைச்சர் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக திமுக செய்த ஊழலுக்கு கைது நடவடிக்கைக்கு பயந்து எங்களது மக்களாட்சியை கலைப்பதற்கு திமுக போட்ட சதித்திட்டத்தை இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று தாவேகாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்களும் தெரிவித்துள்ளனர். திமுக அவர்களது நினைப்பு என்ன தெரியுமா? திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். புதிதாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தது இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எடப்பாடியும் பொறுமையாகத்தான் இருக்கிறார். ஆனால் உதயநிதி அவர்களுக்குத்தான் அந்த பொறுமை இல்லை. ஏன், அடுத்த எம்ஜிஆராக விஜய் அவர்கள் வந்துவிட்டால் நிச்சயம் ஒருபோதும் திமுக ஆட்சியை அமைக்க முடியாது என்ற ஒட்டுமொத்தமான கோபம்தான் தற்பொழுது உதயநிதி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் எப்படியாவது தாவேகாவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்தை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி செந்தில் பாலாஜியின் கும்பல்கள் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தவுடன் கைது நடவடிக்கைக்கு பயந்து தற்பொழுது செந்தில் பாலாஜி மயக்கம் போட்டு நாடகம் ஆடக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் தமிழக அரசியலில் உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. திமுகவின் கூட்டணிகளை புறக்கணித்து தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டார். வைகோ அவர்கள் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலில் செய்தியாளர்களை சந்தித்து எங்களுக்கு சுயமரியாதை இழந்துதான் நாங்கள் திமுகவில் பயணித்தோம் என்பதை கூறும் அளவிற்கு திமுக மக்களின் பாதுகாவலன் என்று கூறி திமுகவின் கூட்டணிக்கு அந்த முழு சுதந்திரத்தையும் வழங்காமல் மிகப்பெரிய ஒரு அநீதியை ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார். தற்பொழுது குதிரை பேரம் நடத்தப்பட்ட தாவேகாவின் எம்எல்ஏக்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது கும்பல் சந்திக்க நேரப்போகிறது. செந்தில் பாலாஜியின் கும்பல் கார்த்திக், ரமேஷ் மற்றும் இன்னும் 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் மயங்கி விழுந்துள்ளார் என்றும் தற்பொழுது குடும்பத்தினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இது நாடகம்தான் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 35 கோடி என்றால் அந்த பணம் எப்படி வந்தது, யார் கொடுத்தார், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், குதிரை பேரம் நடந்ததாக குற்றம் சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் என்ன தண்டனை தெரியுமா? அடுத்த 10 ஆண்டுகள் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட முடியாது. அவர்கள் நிச்சயமாக பதவியும் பறிக்கப்படும் என்பதுதான் அவர்களது ஒட்டுமொத்த சட்ட திட்டம்.